இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறத பார்ப்போம். இதை தமிழ்ல தூண்டப்பட்ட முதலீடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இதுல உங்களோட இன்கம் வருமானம் கூட கூட உங்களோட முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூடிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுவே அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களோட வருமானம் எவ்வளவுதான் கூடினாலும் உங்களோட முதலீட்டு அளவுங்கிறது ஒரே மாதிரியா தான் இருக்கும். அதே மாதிரி அது நான் ப்ராஃபிட் மோட்டிவ், அதாவது லாப நோக்கம் இல்லாதது. அதனால அது கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ணும் அந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஆனால் இந்த இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது லாப நோக்கம் உடையது, அதாவது ப்ராஃபிட் மோட்டிவ் ஆனது. அதனால தான் உங்களோட வருமானம் கூட கூட நீங்கள் அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இதுதான் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட டேபிள் பார்ப்போம். இதில் முதல்ல இருக்கிறது இன்கம், வருமானம் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு எடுத்திருக்காங்க. இந்த இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களோட வருமானம் கூட கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கூடும். இப்போ உங்களோட வருமானம் ஜீரோவில் இருக்கும்போது உங்களோட முதலீடும் ஜீரோ தான். ஆனால் இதுவே அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களோட வருமானம் ஜீரோவில் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு இருக்கும். இப்போ இந்த இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் படி உங்களோட வருமானம் இன்கம் 10,000 20,000ன்னு கூட கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடும் கூடிக்கிட்டே வரும். மொத்தத்தில் உங்களோட இன்கம் கூடுச்சுன்னா உங்களோட முதலீடு கூடும். உங்களோட இன்கம் குறைஞ்சிது, அதாவது வருமானம் குறைஞ்சதுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு குறையும். இதுதான் இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இதோட டயக்ராம் பார்ப்போம். இதில் எக்ஸ் ஆக்சிஸில் இன்கம், வருமானம் எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு எடுத்திருக்காங்க. க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த கர்வ் தான் இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கர்வ். இப்போ உங்களோட இன்கம், வருமானங்கிறது 0லேருந்து M1 அளவுக்கு கூடும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடும் 0லேருந்து I1 அளவுக்கு கூடும். இப்போ இன்னமும் உங்களோட இன்கம் M1லேருந்து M2 லெவலுக்கு கூடும்போது அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் I1லேருந்து I2க்கு கூடும். இப்படி உங்களோட இன்கம் கூட கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடும் கூடுறது தான் இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்.